இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷாட் ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர் பிகினர்லாம் வந்துட்டு இன்ஷாட் ஆப்பில் தான் வீடியோ எடிட் பண்ணுவாங்க. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அது என்னோட வீடியோ தான். இப்போ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே நல்லா பாருங்கள். இப்போ ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோவை நான் எடுக்கிறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஸ்டாண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, வேர்டு வந்துட்டு டைப் பண்ணியிருப்போம், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைக்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் பார்த்தாலுமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி நம்மளோட வீடியோவில் இன்ஷாட் ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூபர் பிகினருக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க அந்த இன்ஷாட் ஆப்பில் எப்படி அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இன்ஷாட் ஆப் இருக்கும். இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த இன்ஷாட் ஆப்பை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், மொபைல் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி. இப்போ நான் இதிலே அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டைப்பிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசையாது, இது மாதிரி தான் இருக்கும். இதை நான் எப்படி வந்துட்டு நம்ம அந்த அசைகிற மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணுற மட்டும் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்படி அப்படியே கிளியர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ராக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸை ட்ராக் பண்ணுறதா இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸை ட்ராக் பண்ணேன்னா அப்படியே வந்து டேரெக்டாகவே ஸ்டார்ட் கொடுத்தா ட்ராக்கிங் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட லெட்டர்ஸ் வந்துட்டு ஷேக் ஆகும். சப்போஸ் நான் ட்ராக்கிங் கொடுத்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ட்ராக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் அன்பாக்சிங் அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், ட்ராக்கிங்கு கொண்டாந்து கரெக்டாக இங்கே வச்சிடுறேன். எந்த அளவுக்கு இந்த ட்ராக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுதோ அது மாதிரி இந்த மொபைல் ஸ்டாண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்டார்ட் ட்ராக்கிங் சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் கொடுக்குறேன். அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலில் வந்துட்டு கண்டிப்பாக நெட்டு இருக்கணும். நெட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நான் அது வரைக்கும் வந்துட்டு இப்போ ட்ராக்கிங் ஆகுது, நான் லோட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். எந்த ஒரு வீடியோவும் நான் ஸ்கிப் பண்ணலை. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இது கேன்சல்ன்ற ஆப்ஷன் நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு இதிலே பாருங்கள், ட்ராக்கிங் சிம்பிளே அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாது. இப்போ வந்துட்டு நான் ஆன் பண்ணுறேன், ஷேக் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சேஞ்சஸ் அதாவது ஷேக் ஆகுது. நான் எந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் நவுறுதோ அதே மாதிரி, அதாவது கை பாக்ஸ் நவுறுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அந்த அப்டேட்டை உங்கள்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் அப்டேட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு எடிட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர் பிகினர் எடிட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதோடய மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.